மாணிக்கம் கூட்டிகிட்டு வர சொன்னீங்களாமே? மாணிக்கம், ஜானகி இறந்ததுல இருந்து என் பேத்தி என்னமோ மாதிரி இருக்கா ஐயா. இங்கே இருந்தா அவ ஞாபகமாவே இருக்கும். அதனால உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உன் தம்பி தங்கச்சிங்களோட பேசிக்கிட்டு இருந்தா அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வெட்டி கொள்ள விட மாட்டேன். அப்பா அம்மா கேட்காம இருந்தாலும் செட்டான நான் வெட்டி ஒண்ணு நீங்க பாத்துறேன். தள்ளுங்க தள்ளுங்க. எல்லாம் தோலுக்குமா வந்த பையனை தெருவு விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கே, அசிங்கமா இல்ல? நியாயத்தை கேளுங்க தம்பி. என் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரே மாசத்துல செத்துட்டான்ல. சொத்து பத்தோட வந்த அந்த பிள்ளைய உன் சின்ன பையனுக்கு கட்டி வைனு அவங்க அப்பனும் ஆத்தாலுமே சொல்லிட்டாங்க. இந்த ஊமை பையல நீ கெட்டிக்கிறான்னா மாண்டே மாண்டே நீ மண்டே மண்டே ஆடுறான். சொத்தெல்லாம் போயிருமே தம்பி. சொத்து பத்து போயிருமேன்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. என் பசிக்கு சோறு போட்டு வளர்த்த அண்ணன் பொஞ்சாதிய என் ஆத்தாளத்தான் நான் நினைக்கிறேன். அவங்கள போய் இப்படி கேவலப்படுத்திட்டாங்க நினைச்சுதானே அழுகுற? நீ நினைச்சதுதான் ஏன் சரி. உன் மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அண்ணே. இந்த மண்ணுக்கும் நம்ம உசுர சுமக்கிற பொண்ணுக்கும் ஒரு புனிதம் இருக்கு. அதை கட்டி காப்பாத்தாட்டாலும் பரவாயில்ல, கெடுத்துறாதீங்க. ஏங்க, அந்த ஊமைய அதத்தான் சொல்ல நினைச்சானே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? தாய், மனசுல இருக்கிறத சிலர் வார்த்தையால சொல்லுவாங்க, சிலர் கண்ணால சொல்லுவாங்க. அவன் கண்ணீரால சொன்னான் தாய். வாங்க தாயி, வாங்க. தள்ளிப்படா, தள்ளிப்பட சீக்கிரமா பாய போடுங்கடி. வாங்க தாயி, இப்படி வாங்க தாயி. உட்காருங்க தாயி. மோர் சாப்பிடுங்க. ஆமா, இங்க ஏதாவது பள்ளிக்கூடம் இருக்குதா? இந்த சுத்து வட்டாரத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்ல தாயி. அப்போ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் மாணிக்கத்தோட தம்பி தங்கச்சிங்க. நான் அவன் அப்பத்தா. அவன் எப்பவுமே இப்படித்தான். எல்லா வேலை வெட்டி தானே இழுத்து போட்டுக்கிட்டு தம்பி தங்கச்சிகளை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். கேட்டோம்னா வாக்கப்பட்டு போற இடத்துல வேலை வெட்டி தானே செய்ய போதுங்க. பிறந்த இடத்துலயாவது பொத்துனாப்புல இருக்கட்டுமேன்னு சொல்லுவேன். ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம்? உங்க அண்ணனை காட்டுறீங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே எங்க அண்ணன் தான். அப்படின்னா உங்க அப்பா அம்மா உசிலம்பட்டியில ஓஹோன்னு இருக்காங்க. நீங்களா ஏன் இங்க இருக்கீங்க? அப்பங்காரனுக்கு ஏத்துக்கிட்டு பஞ்சாதீங்கன்னு 7 பேரு சேர்த்துக்கிட்டது வேற. ஆத்தாமார்க 7 பேரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அதனால அவனுக்கு ஊரெல்லாம் பொஞ்சாதி, உறவெல்லாம் மாம மச்சான், நாளுக்கு ஒரு விருந்து, பொழுதுக்கு ஒரு போக்குன்னு கூத்தும் கும்மாளமா சந்தோஷமா இருக்கு. ஏனே எல்லாரும் ஒன்னா போறீங்களே, எந்த சாமி கும்பிடுக்கு போறவங்க? சாமி கும்பிடலையா, உசிலம்பட்டியில எங்க மாமன் பெருமாடி வீட்டு விசேஷத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மனுஷங்க மூச்சு விட கூடாது, நாம தவிச்சு கிடைக்கும். நீ நிறுத்தாம போப்பா. என் மாம விரும்மாண்டி விட்டு விசேஷத்துக்கு போய் நிறுத்தப்பா நிறுத்தப்பா நிறுத்தப்பா. எதுக்கா நிறுத்த சொல்ற? என் பங்காளி வேற சொல்லிருக்கேன். வண்டியை நிறுத்த வண்டியை பிள்ளை நிறுத்தலாம். அடியே
ஒரு நாளைக்கு பஸ் ஒரு சைடுல கவுத்து போறீங்க. மாப்பிள அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? மேல வாயா. அப்படி போட வைத்தான். ஏறு ஏறு ஏறு. எவ்வளோ மாப்பிள உன்னை இறங்கிட்டு வச்சுக்கண்டா. ஏறா வண்டி ஏறா. என்னண்ணே அது? இது வேகத்தை காட்டுற முள்ளுனே. யோ, நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரே இடத்துல நின்னுக்கு இருக்கு. என்ன வேகத்துல போற நீ? கட்ட வண்டியா ஓட்டுற? வரசா போற ஆளுட்டி ஒரே குத்த குத்தி போடுவேன். மாப்பிள நீ என்ன ஏறப்பட என்ன ஓட்டுற? மேல இருக்கிறவன மனுஷனா தெரியல. எதுவா போனா ஒரே குத்த குத்தி போடுவேன். எதுவா போடா? சரிண்ணே. உள்ள விட்டு எல்லாம் உட்கார இடமெல்லாம் தவிச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி உட்கார்றான். என்னடா முறைக்கிற பண்ண கொண்டே வருவேன். காட்டுறாசா உட்காருப்பா. தள்ளி உட்கார்றான். ஒட்டத்தை பிடிச்சுக்க. அப்பா ராக்கம்மா இங்கிட்டு வாடா. உழைச்சு உழைச்சு ஓடா போனவன் நின்றுகிட்டு வர்றான். உனக்கு மட்டும் இந்த பக்கச்சுட்டா. எந்திரா எந்திரிச்சு ஓட்டுறான்டா. எந்திரிச்சா ஓட்ட முடியாதுண்ணே. நாங்க ஓட்டு இப்படி இப்படி எங்களுக்கு சுத்தம் தெரியாது. இப்படி பேரு 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 நல்லா ஓட்டுறீங்க. எந்திரா வெங்க. அண்ணா வேண்டாம். கோக்குமாக்கு ஓடியா கோக்குமாக்கு. பாருப்பா 6 வீட்டு சத்து போயிட்டு இருக்கா. அம்மா கிட்ட போயிட்டு இருக்கேங்க. கிறுக்கு போய பச்சை கறி வயத்தோலிக்க போகுது. போப்பா உள்ள போனா அது பாட்டு வந்துடும். போய் அப்ப கூட மாப்பிள இங்க போனாலும் இவன் நிமிஷம் தாங்க முடியா. செல்ல வாரிப்ப தரிச்ச முடிச்சவர குழம்பு வேட்டும்டா. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்ப திங்கலண்டா பிறகு நெல்லு கஞ்சிய கண்ணிலே காட்ட மாட்டாங்க. போய் அக்கா மகளே மதுரை எப்ப வந்தீங்க? மருமை என்னமோ சொல்றாரா. பேசாம இருங்கடா. என்னன்னு கேப்ப. பவுனு உங்க அண்ணன் சாப்பிட்டானா? அண்ணன் ஐயம்பட்டிக்கு போனது இன்னும் வரல. அத்தா இந்த கூட்டத்துல மாட்டேங்கிறது யாருன்னு? அத பேப்பையிலே எங்க மாமன் வந்தா அப்படியே துள்ள தெரிய வர்றா. பாக்கமா குடலையா சூடா சாராயம் கொண்டு வந்திருக்கா. ஆரம்பிக்கலாமா? ஏல மாணிக்கம், இப்படியே உன் தங்கச்சிங்களுக்கு தலைவாரி விடுறது, பூ வச்சு விடுறது, பொட்டு வச்சு விடுறது எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கிட்டு நாளைக்கு வாக்கப்பட்டு போற இடத்துல ஓம் போறனையவே பேசி அவளுக்கு புருஷனையே போலம்ப வைக்க போறாங்க பாரு. நீ சும்மா அப்பதா. என் தங்கச்சி மார்களுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் நல்லா தெரியும். அம்மா மைய கொடுங்க. என் தங்கச்சிக்கு திருஷ்டி போட்டு வைக்க போறேன். வாதாய். அண்ணே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. வெள்ளனாவே வரணும்னு தான் நினைச்சோம். பஸ் வரது கொஞ்சம் நேரம் ஆயி போச்சு. இங்க முன்ன பின்ன ஆயி போச்சு. இல்லாட்டி அப்பா அதே வந்திருப்பான். எல்லாரும் உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்க. அத்தா தங்கச்சியை பலகாரம் கொண்டு வர சொல்லுங்க. வா. ஐயோ அப்பத்தா, ஐயோ என் பேரன் பேத்திகளை கொல்லாம விட மாட்டான் போல இருக்கு. மாணிக்கம், உங்க அப்பனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் ஏன் வந்தோம்னா உன் முகத்துக்காகத்தேன். இந்த கூத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் பொண்ணு எடுத்தா என் பொண்ணுங்களை கட்டின என் மருமைங்க என் வீட்டுக்கு வரமாட்டாங்கப்பா. தப்பா நினைச்சுக்காத, மன்னிச்சுக்க.